இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பட்டர்ஸ்காட்ச் ப்ரௌனி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பட்டர்ஸ்காட்ச் ப்ரௌனி ரெசிபியை நான் கப் மெஷர்மெண்ட்டில் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப்பை ப்ரௌனியில் எப்படி ஈஸியாக கொண்டு வரலாங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ப்ரௌனி செய்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுக்கிறது தாங்க. 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் 60 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு பட்டரையும் எடுத்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு ட்ரையான பவுலில் மீடியம் சைஸில் இருக்க 2 முட்டை எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே ப்ரௌனிக்கு வெனிலா எசன்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் ப்ரௌனி செய்ய போகிறதுனால பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸே எடுத்துக்கலாங்க. 7.5 ml இருக்க ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் எடுத்துக்கலாங்க. 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. இதே அளவில் கூட நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்க முட்டையும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைச்சாலே போதுங்க. கேக் பேட்டர் ரெடி பண்ணுற மாதிரி ஃப்ளஃபியாலாம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பீட்டர் யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாலும் சரிங்க, இல்லை ஸ்டாண்ட் மிக்சரில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, நம்ம எடுத்துருக்க முட்டையும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைச்சாலே போதும். 2 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு பீட்டர் தேவைப்படாதுங்க. நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ரௌனிக்கு ஒயிட் சுகர் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் சேர்த்து ஆட் பண்ணுறதா இருந்தால் 125 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகரும் 60 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகரும் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே அரை கிலோ ப்ரௌனி செய்கிறதுக்கான அளவுகள் தாங்க. இது கூடவே 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கிறேன். 15 ml ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரே டைமில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைமில் ஓடிஜியில் மெல்ட் பண்ணி எடுக்கும்போது சாக்லேட் மேலே கருகிடுங்க, இல்லைன்னா திரிஞ்சு போன மாதிரி இருக்கும். நான் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே நீங்கள் சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌனி செய்கிறது ரொம்பவே சுலபம் தாங்க. ஆனால் அதில் கிரிங்கிள் டாப் கொண்டு வரது தாங்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பேட்டர் கூட 7.5 ml இருக்க ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அது கூட ஆயில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ப்ரௌனியில் ஒரு பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப் நமக்கு ஈஸியாகவே கிடைக்குங்க. இந்த ப்ரௌனி பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருங்கிறதுனால கஸ்டமர் என்கிட்ட பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் நிறைய ஆட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. பட்டர்ஸ்காட்ச் நட்ஸில் பாதி நட்ஸை நான் பேட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரை கிலோ பட்டர்ஸ்காட்ச் ப்ரௌனி செய்கிறதுக்காக 8 inch டின்னு தாங்க நான் எடுத்திருக்கேன். ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்கு எப்போவுமே பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, பார்ச்மெண்ட் ஷீட்டு தான் யூஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் எடுத்து ப்ரௌனியோட டாப்பில் போட்டுக்கலாம். இது கூடவே டார்க் சாக்கோ சிப்ஸும் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் கஸ்டமர் உங்கள்கிட்ட எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். மற்றபடி நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 kgக்கான அளவுகள் தாங்க. நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ப்ரௌனி பேக் பண்ணும்போது கிரிங்கிள் டாப் பர்ஃபெக்டாகவே கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ப்ரௌனி பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அதுக்கு 1 ஹவராவது ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு இந்த 1/2 kg ப்ரௌனியிலே கிரிங்கிள் டாப் சூப்பராகவே கிடச்சிருக்கு. இந்த ப்ரௌனியை நீங்கள் எத்தனை பீசஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. ப்ரௌனியில் கிரிங்கிள் டாப் கொண்டு வரது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் எதுவும் இல்லைங்க. நான் சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த கொஞ்ச நாளாக யூடியூப்பில் மட்டும்தாங்க வீடியோஸ் போடாமல் இருந்தோம். மற்றபடி நம்ம பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். நம்ம வெஜ்ஜீஸ் ஹோம்மேட் கேக்ஸில் ரிட்டன் கிஃப்ட்ஸும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. அதோட டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கீழே ரிட்டன் கிஃப்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேங்க. பேக்கிங்கில் பிகினராக இருக்கவங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்ம ப்ரௌனி ஆஃபர் கொடுக்க போகிறோங்க. அந்த ப்ரௌனி ஆஃபர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஃபராக தாங்க இருக்க போகுது. இந்த ப்ரௌனி ரெசிபிக்கான மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேங்க. உங்களுக்கு பேக்கிங் ரிலேட்டடான என்ன டவுட் இருந்தாலும் சரி, பேக்கிங் ரிலேட்டடான ஏதாவது ரெசிபிஸ் வேணுனாலும் சரிங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.